பர்த்டே ஸ்பெஷல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிம்பிளாக வெஜிடேரியன் தாங்க. அதாவது அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான். அதனால் வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு கேரட்டும் நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன் பசங்களுக்காக. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு காலையிலேயே வந்து கிளம்பி போயிட்டாங்க எக்ஸாமுக்கு. அப்புறம் நாங்கள் சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கேரட்டும் நெல்லிக்காயும் போட்டு ஒரு ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். தம்பிக்கு கொடுத்துட்டேன். தம்பிக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டேல. ஸோ அதனால் வந்து கேக் கடைக்கு போயிட்டு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்து பசங்களுக்காக வேறு என்ன பண்ணுறது, அவங்க சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்லிட்டு போன வருஷம் வெட்டவே இல்லைங்க. அதனால் இந்த வருஷம் வெட்டணும்னு சொல்லிட்டு பிளாக்பெர்ரி தான் வாங்கியிருந்தேன். அது ஒரு 1/2 kg மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே நாங்கள் வந்து கேக்குன்னு வெட்டினா எங்கள் தெருவில் இருக்கிற குட்டி குட்டி பசங்களை தான் கூப்பிடுவோம். குட்டி குட்டி பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்களோட தான் வந்து கேக் வெட்டுவோம், ஷேர் பண்ணுவோம். எப்பயுமே அப்படி தான். எங்கள் பாப்பாவுக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், தம்பிக்கும் அப்படி தான். அப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க, பக்கத்தில் இருக்க மேல் வீட்டில் இருக்க பசங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு கேக்கு. பார்க்கவே வந்து அழகாக பிளாக்பெர்ரின்றமும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. அந்தளவு நல்லா இருந்துச்சு. அந்த கடையில் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். தம்பிக்கு வந்துட்டு நேற்று ஸ்கூல் போட்டு போன ட்ரெஸ்லாம் அழுக்காக்கிட்டான். நான் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன் சொல்லுவேன். இது ஒயிட்டு, இதை போட்டுக்கிட்டு இருந்தோம். இதை தான் நேற்று போடணும்னு சொன்னான். ஆனால் வந்து நேற்று ஸ்கூலில் ரொம்ப அழுக்காக்கிறான்னு சொல்லிட்டு அதனால் அதை போடல. இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒயிட்டு, ப்ளூ கலர் பேண்ட்டு, அப்புறம் ஒரு டிஷர்ட்டு அதான் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, பிறந்த நாள் வந்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடுது பசங்களுக்கு. பார்த்துருக்க இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுங்குள்ளே பார்த்திங்கன்னா 9வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். அவ்வளோ தூரம் இருக்குது. அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கொடுத்துட்டு இப்படி தான் பிறந்தநாளை கொண்டாடினோம். சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பிங்க் கலரில் ஏதோ டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க கேக்கில், டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் கடையில் வாங்கி கொடுத்தாச்சு. அவன் கேட்ட சாதம் தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னான். எவ்வளோ பேர் விஷ் பண்ணுறாங்க, அக்கா, அத்தை, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. விஷ் பண்ணது கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க. அது ஒரு சந்தோஷம். நாங்கள் இங்கே இருக்கோம், அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க, அத்தை எல்லாம் அங்கங்கே இருக்காங்க. அங்கேருந்து விஷ் பண்ணுறாங்க. சித்தியெல்லாம் விஷ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அவங்க தம்பி வேறு விஷ் பண்ணியிருந்தான், ஹாப்பி பர்த்டே நான் மதுரையிலேருந்து. ஆனால் வர முடியல. ஆனால் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணிக்கிறாங்க. அதை பசங்க கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கு ஊட்டி விட்டு அப்படியே வந்து இந்த பிறந்தநாள் இப்படி தான் போச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் பாருங்களேன், என்ன பிறந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை, ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமை. டேட்டு மாறி மாறி வருது. ஏன் அப்படி வருதுன்னு தெரில. அப்புறம் அவன் ஊட்டி விட்டான். அப்புறம் எங்கள் அண்ணன் பசங்களாம் ஊட்டி விட்டாங்க. ரொம்பவே நல்லா போச்சு. அப்புறம் எங்கள் பாப்பா எல்லாருக்குமே கேக் எடுத்து கட் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம்.